சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர் சனி. பணவரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார், வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர். உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டர் அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா? வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 2.5 வருஷத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும், உடல் உழைப்பு அதிகமாக போகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம். அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம், 3வது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி, ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு?
புரட்டாதி 3லேருந்து புரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இறக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கடந்த காலகட்டங்களில் பாத சனியில் கும்பராசியில் சனி பகவான் இருந்து உங்களுடைய வாக்கு, தனம், குடும்பம் எல்லாத்துலேயும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 2ல் சனி இருக்கார். என்ன சாமி, என்னோட ராசிநாதன் தானே, அவர் என்ன சாமி எனக்கு பண்ண போகிறாரு? கரெக்டு. ஆனால் கூட ஒருத்தர் இருக்கிறாரே, ராகு 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 உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் தூண்டி விடுவார். பிரம்மாண்டம் 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 பிரம்மாண்டம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு தூண்டி விட்டுவிட்டு சிக்கலில் மாட்டி விடக்கூடிய காலகட்டங்கள். அது எல்லாத்துக்குமே இப்போ விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ ஆரம்பமாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தார், கூட ராகுவும் இருந்தார். ராகுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவானாக இருந்தார். ஒரு சனி பகவானுக்கு 2 சனி பகவானாக இருந்து குடும்பத்தில் குழப்பம், வாக்கில் தடுமாற்றம், செய்கின்ற தொழிலில் ஏமாற்றம், இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ மாறுறாரு. எப்போ மாறுறாரு? 6/3/2026. அதுலேருந்து 24/4/2028 வரலும் வெற்றி காலம் தொடங்கிடுச்சு. சரி, நம்ம பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சனி நின்ற இடத்தையும் பாழ் பண்ணுவார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்க, ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகளை சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு, சில தோல்விகளை கொடுப்பாரு, இருந்தாலும் இறுதி வெற்றியை கொடுத்துருவார். அது எப்படி சாமி அப்படின்னாக்க, குருவுடைய மாற்றம் உங்களுடைய
3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு அவர் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு 6ல் 7க்கு 9ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் இறுதி வெற்றியை கொடுப்பாரு. எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் வரும். அது எப்படி சாமி அப்படின்னு சொன்னாக்க 12ஆம் இடம் அயன சயன போகத்தையும் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாரு. என்ன, தூக்கத்தை தொலைச்சிட்டு பொருளாதாரத்தை தேட போகணும். அடுத்தது 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு கும்பராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு. அந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பாரு. அது படிப்பிற்காக இருக்கட்டும், அது உத்தியோகத்திற்கு இருக்கட்டும், அடுத்தது தொழிலில் பிரான்ச்சைசி புதிய தொழில் முனைவராக இருக்கட்டும். அது என்ன சாமி, தொழிலுக்கும் சனி பகவானுக்கு என்ன சம்பந்தம்? கர்மக்காரகர் ஆயுள்காரகர். தொழிலுக்கு ஸ்தானாதிபதி தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அதே போல் பார்த்தோம்னாக்கா ஆயுள்காரகன். அப்போ இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பட்ட அவதிகள் அத்தனையிலையும் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை. இப்போ அவர் 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபத்தை பார்க்குறார். அது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். அதுக்கு அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இந்த பார்வைகள் படக்கூடிய காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்கு என்னென்ன நல்லதை பண்ணுவார் அப்படின்றது நம்மளோட ஐயா கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை சிகரத்தில் ஏறும் காலம். ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னும் பொழுது எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது தவிர பார்த்தீங்களா, ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அதுவும் கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, அது தவிர லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மைனிங் இண்டஸ்ட்ரி, அதை தவிர ரோடு கான்ட்ராக்டு, அதை தவிர அரசு சம்பந்தமான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தை பிராப்திக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 5ஆம் இடத்தை 5ஆம் இடம்ன்றது பார்த்தோன்னா ரிஷபம் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு ராசியாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறது. அதனால் குழந்தை பாக்கியத்தை சற்று தடை பண்ணி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக சிறு பின்னடைவு வந்தாலும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் கடைசியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பதவி புகழ் அந்தஸ்தையும் குறிக்கும். அதனால் பதவி புகழ் அந்தஸ்தத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு சிறு பதவிகளோ அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில். படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போய் வரணும் அப்படின்னீங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. மேல் படிப்பு, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 3 யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது போக அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 2-3 யூனிவர்சிட்டிஸில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக மேல்நாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் குருவின் பார்வை அப்பப்போ இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒருவேளை அது கம்மியாக இருந்து அந்த அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னும் பொழுது அந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்துக்கு எந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாம், அது தவிர இந்த சனி பகவான் நம்மளுக்கு உண்டான கர்மாக்களை நல்லபடியாக கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான ஏற்றங்களை கொடுப்பார் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ ஏழரை சனி விலகியாச்சு, அதனால் சனி பகவானை கண்டு தொழ போனோமா அப்படின்னா தொழ வேண்டாம். சரி சாமி, நான் மேலும் மேலும் சீரு சிறப்பு அடையணும், எனக்கு மாற்றம் வரணும், எனக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் ஏழுமலையில் உள்ள பெருமாள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் வருமா? திருப்பம் வரும். அப்படியேற்பட்ட பெருமாளை பார்க்கக்கூடிய முறையை சொல்கிறேன். இந்த முறைப்படி 6/3/2026 24/4/2028 வரலும் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் திருப்பதி போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் திருப்பம் வருமா? திருப்பம் வரும். ஒவ்வொரு கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டு, கன்சிஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி, இது போகிற முறை அப்படின்றது ஃபஸ்ட்டு திருச்சானூரில் உள்ள தாயார் பத்மாவதி தாயாரை சேவிச்சுட்டு நேராக கீழே திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்த விராஜ பெருமாளை சேவிக்கணும். சேவித்து முடிச்சுட்டு மேலே திருப்பதிக்கு போகிறோம். மேலே திருப்பதிக்கு போன விட்டு இந்த இடத்துல வராக சுவாமி அப்படின்னு இருப்பாங்க. அவர் தான் திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தவர். வராகசாமியை சேவிக்கிறோம். வராகசாமியை சேவித்த பிறகு எம்பெருமான் வேங்கடமுடையான சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இதை திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் வருமா? திருப்பம் வரும். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு போயாச்சு. இனி வெற்றி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். எம்பெருமானுடைய பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் வெங்கடேச சுப்பிரபாதத்தை கேளுங்க, சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேளுங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் இருந்த நெகட்டிவ் அத்தனையுமே வெங்கடேச சுப்பிரபாதத்துக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கும்போது வீட்டை விட்டு அத்தனையும் வெளில போயிடுமா? வெளியில் போயிடும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. முடிஞ்சால் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்க. அந்த திருமஞ்சம் பண்ணின தீர்த்தத்தை சாப்பிடுங்க. உடலில் உள்ள அத்தனை குறைகளும், மனதில் உள்ள அத்தனை குறைகளும், குடும்பத்தில் உள்ள அத்தனை குறைகளும் பெருமாளுடைய மனம் குளிரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா? ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இதை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுமோ அதே போல் மகர ராசிக்காரங்களுக்கு விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நல்ல முடிவும் என்ன தீய முடிவுகளும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைப்பது நிச்சயம். இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு, சீருடையில் இருக்கிறவங்களுக்கு, அது தவிர சிவில் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு, அது தவிர பார்த்திங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிற போலீஸ்மேன், கோர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 5, 9 மற்றும் 12 இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிப்பிற்காக வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நிச்சயமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக அதிகமான வேலை பளு வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும் அப்படின்னு
இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை கட்டி போடுவார். லாபங்களை குறைப்பார். லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையானால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரணும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்ச கிரகங்கள் இப்போ நம்ம சுக்கிரனை வழிபடும்போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் வழக்கு போட்டுட்டு வர்றது ஒரு 8 நவகிரக சன்னதியில் ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு வழக்கு, அதிகபட்சமாக 8 வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் வழக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்ருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர இரும்பு சம்பந்தமான இது தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாண்டு, மண்வெட்டி, இதெல்லாம் இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9 வேஷ்டி இல்லைனா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்களேனால் கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம்.
அதனால் இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.